இண்டஸ் வேலி ட்ரீட்டி வந்து இனி வந்து அந்த ஒப்பந்தம் வந்து செயல்படுத்த முடியாது என்று இந்தியா சொல்லி இருக்கிறது. நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. நான் கேட்கிறேன், மொத்தமா வந்து 5 வெஸ்ட் ஃப்ளைங் ரிவர்ஸ் இருக்கு. அதுல இருந்து 3 வெஸ்ட் ஃப்ளைங் ரிவர்ஸ்னுடைய தண்ணி வந்து இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம், 2 வெஸ்ட் ஃப்ளைங் ரிவர்ஸ் வந்து பாகிஸ்தான் யூஸ் பண்ணிக்கலாம். மிக மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் அதனுடைய சாராம்சம். அது வந்து அந்த சுதந்திர சமயத்துல வந்து நான் பண்ற ஒரு ஒப்பந்தமா இருக்கிறது. நான் கேட்கிறேன், நீங்க வந்து இது இண்டஸ் நதிக்கு தெரியுமா நீங்க பண்ண அந்த ஒப்பந்தம் கேட்கிறேன். நதி எங்கெங்க போகும்? அப்படியே ஓடிதானே இருக்கும். நீங்க அதுக்கு நடுவில் ஒரு டேம் கட்டினீங்கன்னா ஓகே, தண்ணி இங்கே நிறுத்திடலாம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்க வந்து செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்வதில் வந்து இப்போதைக்கு அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து தண்ணி அந்த ஊருக்கு போகுமா போகாதா? இப்போ என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆமா இண்டஸ் வேலி ட்ரீட்டி அவுட்டுங்க, இனி தண்ணி பாகிஸ்தானுக்கு போகவே போகாது, தண்ணி இல்லாம தவிச்சு சாக வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை ஒரு பக்கம். இது முற்றிலும் தவறு. வாட்ஸ்அப்புக்காக செய்கின்ற விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு நாட்டினுடைய எல்லை கடந்து வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது, அதுக்கு ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில என்ன தேவைப்படுதோ அதுக்காக அது செய்யற மாதிரி இருக்கு. 2வது விஷயம் வந்து இனி இங்கிருந்து டேட்டா நாம் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். எவ்வளவு தண்ணி இண்டஸ்ல வருது ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த மெஷர்மெண்ட் வந்து நாம் ஷேர் பண்ண மாட்டோம். இது அடுத்த விஷயமா இருக்கிறது. நீங்க ஷேர் பண்ணலன்னா அவனுக்கு கிடைக்காதா? அவன் காஷ்மீர்ல எத்தனை நாள் வச்சிருக்கான்? உள்ள வந்து அடிச்சுட்டு போகும்போது பண்ண முடியாத இந்த 2 விஷயங்கள் இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை பல மெஷர்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்ப பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல ஆள் குறைக்கிறது, நம்ம ஆளுகளை வந்து திருப்பி கூப்பிடுறதெல்லாம் வந்து இதெல்லாம் சிறுமலைத்தனமான முடிவுகளாகத்தான் இருக்கு நான் பார்க்கிறேன்.